அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சுக்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள் நீங்க இதெல்லாம் உங்க வீட்டில் செக் பண்ணுங்க. அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிட்ற அப்பாக்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஹோட்டலுக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காஃபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய. நான் 1000 இடத்துக்கு வெளியே திரும்ப போறேன், நான் போற இடத்துல சாப்பிட்டுக்கிறேன். அம்மாக்கு அது புரியும். ஏங்க நீங்க ஒரு தோசை சொல்லிக்கிட்டா என்னன்னா, நான் 1000 இடத்துக்கு போறேன், பிள்ளைய சாப்பிட்டுன்னு பேசாம உட்காந்துருப்பேன். கையில 25,000 ரூபாய் முள்ளங்கி பத்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வரல, ஒரு 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ண என்ன மோசமா போச்சு நினைப்பார். ஆனா இருக்கட்டும், அவனுக்கு எதுக்காக தேவைப்படும். அவன் வேற அந்த ஒரு கம்ப்யூட்டர் கேட்டான், ஒரு இஎம்ஐல வாங்கி கொடுப்போன்னு அந்த 1000ஐயும் சுருக்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பார். கையில காசுன்னு செலவு பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட அப்பனை ஒரு 16 வயசுல நம்ம பயில கழுவி ஊத்துவானு. டீ கடை வாசல்ல உட்காந்துக்கிட்டு உங்க அப்பனை அப்படித்தானா, எங்க அப்பனை அப்படித்தான் மாப்பிள்ள 10 காசு இறக்க மாட்டான், 100 ரூபா காசுக்கு 100 தடவை கேள்வி கேட்பான். இந்த ஆள் என்னைக்கு அவரை விட்டு நான் போறணும்.